வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட கண்கள்லயும் கண்ணீரை வர வைக்குது. அப்பாவோட பாசம்னா இதுதாங்க. இந்த அப்பா தன்னுடைய பசங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காருங்க. அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருக்காரு. பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு வராங்க. படிக்கட்டுக்கு கீழே ஏதோ இருக்குங்க. அதை பார்த்துட்டு அப்பா வந்துட்டாருன்னு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பொண்ணு 2 பசங்க இவங்களுக்கு. அண்ட் 2 பொண்ணுங்களும் பயங்கர எக்ஸைட் ஆயிடுறாங்க. அந்த குட்டி பையனும் வந்து அப்பா எங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மாடிக்கு போகும்போது அவங்களோட அப்பா என்ட்ரி கொடுக்கறாரு. அப்பாவை பார்த்ததும் அந்த பசங்க எல்லாரும் அப்பா அப்படின்னு ஓடி போய் பாசத்தோட கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அவரோட மூத்த பையன் பாருங்க, ஏன்னா மத்தவங்க எல்லாரும் அவரை விட சின்ன பசங்க, சோ அவங்க போய் அப்பாவை கட்டி பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துடுறாருங்க. அப்பாவை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பாவே புரிஞ்சுக்கிட்டு மூத்த மகனை வந்து கட்டி அணைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க எல்லாருமே தன்னுடைய தம்பி தங்கச்சிக்காக அவங்க பண்ணட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறாங்கல்ல, பாசத்தையும் கூட. அந்த மூத்த மகன் அப்படியே ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. அண்ட் அப்பா வந்ததுல இந்த 4 பசங்களும் செம்ம ஹாப்பிங்க. இந்த வீடியோ பார்க்கும் போதே நமக்கும் கண்ணீரை வர வைக்குது. சிஸ்டோ ஜோஷி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதே மாதிரி உங்களோட அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.